அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது 2000 யூஎன்சி காயின். ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், இது 2020 கொல்கட்டா மிண்டு. 2020 கொல்கட்டா மிண்டு. கீழே எந்த மிண்டும் இருக்காது. தெரியுதா? 2020 கொல்கட்டா மிண்டு. இது யூஎன்சி காயின். ஒரு பாக்கெட்டு 100 நாணயங்கள் இருக்குது. 2020 கொல்கட்டா. ஹைதராபாத்தை விட இது வலைத்தளத்தில் ரேட்டு கம்மி. ஹைதராபாத்து 200 ரூபா, இது 150 ரூபா. ஆனால் ஹைதராபாத்து வெளியில் எளிதில் கிடைத்த அளவுக்கு இது கிடைக்கல. ஹைதராபாத்து வெளியில் எளிதில் கிடச்சிச்சு, இந்த கல்கட்டா மிண்டு கிடைக்கல. ஒரே ஒரு பாக்கெட்டு கிடச்சி, ஒரே ஒரு பாக்கெட்டு. இது ஒரு காயின் 60 ரூபா. யூஎன்சி காயின் கொல்கட்டா மிண்டு 2020 உள்ளது. 2020 கொல்கட்டா. இது ஒரு காயின் 60 ரூபா. இதை விட வலைத்தளத்தில் விலை கூட உள்ள ஹைதராபாத்து மின்ட்டு ஒரு காயின் 50 ரூபா. 200 ரூபான்னு வாங்கி 50 ரூபான்னு விற்க முடியாது, 150 ரூபான்னு வாங்கி 60 ரூபான்னு விற்க முடியாது. வெளி மார்க்கெட்டில் இது ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது. இந்த கல்கட்டா மின்ட் ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது. யூஎன்சி காயின் நீங்கள் அப்படியே வாங்கி ஃபோல்டு போட்டு 10 காயின் 20 காயின் உங்களோட ஆல்பத்தில் வச்சுக்கோங்க. இது ஒரு விதமான நாணயம் காமிக்கிறேன். அதே 2020 கல்கட்டா மிண்டு தான். லைட்டாக ஷிஃப்ட் ஏறுறது தெரியுதா? இங்கெல்லாம் ரிம்மு கிடையாது, இங்கே கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிருக்கும். இதிலேருந்து இது வரைக்கும் மட்டும் ஒரு 10%. இந்த நாணயத்தை 10ஆக பிரித்து ஒரு 10% ஷிஃப்ட் ஆகிருக்கும் ஒரு நாணயம். இதுவும் அதே மாதிரி தான். சுற்றி கத்தி மாதிரி ரவுண்டாக மேலே இருக்கும் சுற்றி ரிம். மற்றதில் அப்படி இல்லை. அதனால் இது கொஞ்சம் விரல் இப்படி தட்டுனா இப்படி கத்தி மாதிரி தெரிஞ்சிச்சு. இதை கூட ஒரு எரர் வகையில் நம்ம எடுக்க வேண்டாம், விட்டுருவோன்னு. அடுத்தது பார்ப்போம். ₹20 2020 கொல்கட்டா மிண்டு. இதுவும் அதே மாதிரி தான். இங்கே ரிம்மு கம்மியாக இருக்கும், இங்கே ரிம்மு அதிகமாக இருக்கும். இது ஒரு 5% தான் இது எரர். இதில் என்ன, இந்த பித்தளை பார்க்கறக்கா இது நல்லா பிளின்ச் ஆகி இந்த இடத்துல கொஞ்சம் மேடாக தெரியுது. இங்கே மேடு, இங்கே பள்ளமாக தெரியுது. இந்த தெரியுது வருங்க, இது மேடு, இது பள்ளம். அந்த மாதிரி வரையாகவும் தெரியுது. ஆனால் உங்களுக்கு செல்ஃபோனுக்கு தெரியுது என்னமோ தெரியல. இந்த லைட்டாக ஷிஃப்டாக இருக்கிறதையுமே நம்ம ஷிஃப்ட் கணக்கில் வைக்க வேண்டாம், விட்டுருவோம். இந்த நாணயம் 10% சொன்னேன்னா சரி, இது கூட லைட்டாக இருக்கட்டும். அடுத்து இன்னொரு நாணயத்தை பார்ப்போம்.
ரூ. 20 கல்கட்டா மின்ட்டு. இதுவும் இங்கே வந்து இந்த ரிம் இருக்கும், இங்கே வந்து நிறையா ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஒரு 10% இதோட சேர்ந்தது. இந்த 10ஓட சேர்த்து இதை வைப்போம். 2 இந்த ஷிஃப்ட்டை பாருங்கள், பாரத்து அதிலே வந்துடும் அந்த ரிம்மு. இந்த நடுவில் இருக்க வேண்டிய இந்த சிங்கம் லெஃப்டில் நல்லா ஒதுங்கி மேலே இந்த ஒயிட்டுக்கும் மேலே போயிடுது. ஒயிட்டு இந்த ரிம்மை தாண்டி இந்த மேலே போது வருங்க சிங்கத்தின் தலைப்பாகம். இது வந்து ஒரு 20% இது ரிம்மு. இது அதுக்கு அடுத்த ஷிஃப்ட்டு, இது அதுக்கு அடுத்த ஷிஃப்ட் இங்கே வருது. இந்த இந்தியாங்கிறதுலாம் இந்த எல்லோக்குள்ளே வருது வருங்க. நார்மலாக காமிக்கவா? இதில் வந்து அந்த இந்தியாங்கிறது எல்லோக்குள்ளே வராது, தெரியுதா? சிங்கத்தின் மேல் பாகம் அந்த ஒயிட்டு காப்பர் அந்த பக்கம் போகாது, இதில் போகுது வருங்க. இந்தியாங்கிறது எல்லோக்குள்ளே வருது. இது கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். இதில் வராது, இதில் வரும். இதில் இந்தியாங்கிற எழுத்தே பெருசாக திக்னஸாக இருக்கும், இதில் வந்து அவ்வளோ திக்னஸாக இருக்காது. சிங்கத்தின் மேல் பாகம் வந்து அந்த காப்பர் நிக்கலுக்கு இதில் போயிருக்கும், இதில் போயிருக்காது. தெரியுதா? 2 இது ஷிஃப்ட் எரர். இது ஒரு காயின் 200 ரூபா. இது இந்த நாணயம் ஒரு காயின் 200 ரூபா. இந்த நாணயம் சொல்லணுன்னா இது வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட வேண்டாம். நீங்கள் எனக்கு இந்த 60 ரூபா எடுத்த போதும். இது மட்டும்தான் நல்ல பக்கா ஷிஃப்ட்டு. டிஃப்ரெண்ட்டை சொல்லி காமிக்கிற அளவுக்கு இல்லை விவரம் இருக்கா? அதான் இது ஒரு ஷிஃப்ட். ஒரு நாணயம் இருக்கா? இதுவும் ஷிஃப்ட் தான். ஆனால் இது வந்து முதல்ல ஒரு 10% சொன்னேன்னா இது வந்து ஒரு 15%. இது 20%க்கு மேலே. இது வந்து ஒரு 15%. இன்றைக்கி ஒரு காயினுக்கு 100 ரூபா எடுத்தால் போதும். அது 60 ரூபாயா, இது 100 ரூபா. இதுக்கு இதில் உழைப்புக்கு தான் காசு இருக்கு. இது அப்போ சொன்னேன்னா ஒரு 10% அந்த கேட்டகரியோட சேர்ந்தது. இது 1 2 3 4 இதெல்லாம் சேர்ந்தால் கூட நான் 60 ரூபானே கொடுத்துருவேன். அதை நல்லா ஷிஃப்டாக இருக்கணும். ஷிஃப்ட் வந்து அப்போ தான் அது எர்ரர், நல்ல எர்ரர். இதுவும் அதோட சேர்ந்த ஷிஃப்ட்டு தான். ஷிஃப்ட் எர்ரர் தானா, நிறைய ஷிஃப்ட்டு கிடையாது. தெரியுதா உங்களுக்கு? கேப் வந்து இது கேப் ஷிஃப்ட், இது கேப் எர்ரர் அந்த மாதிரி சொல்லலாம். தொப்பி மாதிரி இந்த இடத்துல வளைஞ்சிருக்கு. இந்த இது உள்ளே வந்து காயின் பதிஞ்சு இந்த விளிம்பு வந்து வளைஞ்சு மேல் நோக்கி கேப் மாதிரி இருக்குது. கேப்பில் முன்னாடி இருக்கணும், அது மாதிரி இருக்குது. இது அது மட்டும் 5 நானே ஆச்சு. இதுவும் கேப் எர்ரர் தான். நல்லா வளைஞ்சிருக்கு கேப் எர்ரர். 100 ரூபா ஒரு நாணயம், அவ்வளோதான், பெருசாலாம் கிடையாது. 6 இந்த நாணயம் எப்படி இருக்குது? இது 10 ரூபா நாணயம், இது வேண்டாம். இதுவும் அந்த கேப் எர்ரர் தான். தெரியுதா? ஒரு 7 இந்த எர்ரரை பாருங்கள். 2020 ஒட்டி கட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் நல்ல எர்ரர் தெரியுது. நல்லா இந்த பக்கம் இன்னும் சூப்பராக தெரியும்னு நினைக்கேன். இப்போ இந்த எர்ரரில் சிங்கம் லெஃப்டில் போயிடுச்சு, ரைட்டில் நிறைய இடம் கிடக்கு. இந்த எர்ரரில் சிங்கம் ரைட்டில் போயிடுச்சு, லெஃப்டில் நிறைய இடம் கிடக்கு. இதில் இந்தியாங்கிற வார்த்தை உள்ளே வருது, இதில் பாரத்துங்கிற வார்த்தை உள்ளே வருது, இந்தியா வெளியே போயிடுது. இதில் பாரத் வெளியே போயிடுது. இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். இதில் சிங்கம் லெஃப்டில் போயிருக்கு, இதில் சிங்கம் ரைட்டில் போயிருக்கு. இதில் எர்ரர் லெஃப்ட் சைடு இருக்குது, இதில் எர்ரர் ரைட் சைடில் இருக்குது. இதில் இந்தியாங்கிறது உள்ளே வந்திருக்கு, இதில் பாரத்துங்கிறது உள்ளே வந்திருக்கு. இது 2 எர்ரர் மெயினான எர்ரர், சூப்பர் எர்ரர், ஜோடி எர்ரர்.
இது பார்த்துக்கோங்க இது எப்படின்னு சொல்லி. இது ஒரு நாணயம் வெறும் 200 மட்டும்தான். ஆனால் ஒரு அற்புதமான எரர், ரெண்டுமே செட் எரர், செம எரர். இந்த மாதிரி அமையிறது கஷ்டம். 100 நாணயத்தில் அந்த 2 கிடச்சிருக்கு. 100 நாணயத்தை நான் பார்த்துருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இது அதோட சேர்ந்த ஒரு எரர், நல்ல எரர். இதில் எந்த பக்கம் போயிருக்கு? இதில் சிங்கம் வலதுபுறம் போயிருக்கு. இந்த இடத்துல மேலே உள்ளதோட சேர்ந்தது. பாரத்துங்கிறது உள்ளே வந்திருக்கு, இந்தியாங்கிறது வெளியே போயிருக்கு. இந்த சிங்கம் தேசிய சின்னம் வந்து மேலே டாப்பில் ஏறி இருக்குது. இதுவும் ஒரே எரர். இது லெஃப்ட் சைடு எரர், இது ரைட் சைடு எரர். மொத்தம் 3 எரர். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூஎன்சி காயின்னு ஆக்சுவலாகவே இதனோட ரேட் 150 ரூபா. நான் இந்த எரர் நாணயத்தையே ஒரு நாணயம் 200 தான் கொடுக்கேன். இது 3ஐயும் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. மேலே இருக்கிறது எல்லாமே இது எல்லாம் லைட்டு எரர் தான். ஆனால் பெரிய அளவு இதெல்லாம் கேப் எரர் இருந்தால் இருக்குல்ல, கேப் எரரு. இதெல்லாம் நீங்கள் ஒரு நாணயம் 60 ரூபான்னு சொல்லியிருக்கேன்னா நீங்கள் 60 ரூபாய்க்கே வாங்கிக்கோங்க. ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 2020 கொல்கட்டா மின்ட் யூஎன்சி காயின் சேல்ஸ்.